வணக்கம். இந்த போராட்டம் எதற்கான போராட்டம்? இன்னைக்கு இந்த வக்பு திருத்த சட்டம் தெரியும், அதே போல் இன்னும் இந்த விவசாயிகள் சட்டங்கள் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மக்கள் விரோதமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து இந்த போராட்டன்றது இன்னைக்கு இங்கே நடக்குது. அதோடு சேர்த்து மூத்த குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய ரயில் கட்டணத்துக்கான அந்த உதவி பாஸ் வழங்கணுன்றதுக்காண்டியும், அதே சமயத்தில் 100 நாள் வேலை திட்டங்களுக்கான ஒதுக்க வேண்டிய நிதியை வழங்கணும் என்பதற்காகவும், பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பள்ளி கல்விக்கான நிதியை ஒதுக்கணும் என்பதற்காகவும் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. படிக்கிறதுக்கு மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய அதுக்கான நிதி ஒதுக்கப்படலை. அதுக்கு தேவையான அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அது இருந்தால் தான் நிதி தருவானா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? தமிழக அரசாங்கம் ஏற்கலன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிதியை கொடுக்க முடியாது. அப்போ ஒரு நிதின்றது தொடர்ந்து தமிழகத்துல நிதி தட்டுப்பாடுன்றது ஏற்பட்டு இருக்கு. அப்ப கல்வி வளர்ச்சியை தடுக்கணும்ன்ற ஒரு முக்கியமான கோரிக்கையா முன் வச்சு இந்த நிதியை தொடர்ந்து தவிர்த்திருக்காங்க. அப்போ இந்த நிதியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சி பிஜேபி அரசாங்கம் நான் ரொம்ப வலிமையான அரசாங்கம், நீங்கள் மக்கள் என்னை ஏற்றுக்கணும், இல்லை நான் கொண்டு வர திட்டங்களை முரண்பாடும் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கணும், அப்போ தான் நான் உனக்கான திட்டங்களுக்கான நிதிகளை ஒதுக்குவேன் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாகும். இப்படியான நிலைகளை பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து கொண்டு வந்துட்டுருக்கு. அதற்கு அதை மாற்றிக்கொள்ளணும். மாற்றலன்னு சொன்னால் இப்படியான இயக்கங்களை முற்போக்கு இயக்கங்களும் ஜனநாயக சக்திகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து முன்னெடுக்கும்ன்றதை இதன் மூலிமா தெரிவித்துக்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் அவங்களோட டெய்லி வேஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நாளைக்கு சாப்பாடு. ஆனால் அதையும் நிறுத்தி வச்சா வேறு எங்கே போய் நிற்குவாங்க? ரயில்வே ஊழியர்களுக்கான டிக்கெட்ஸ் இதோட அதெல்லாம் இன்னும் கன்வீனியன்ட்டான எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே மக்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். கவர்னருடைய தன்னிச்சையான செயல்பாடுகள், எலெக்டட் பாடியினுடைய டெசிஷன்ஸை தடுத்து நிறுத்தியது, இப்போது புதுசாக வைஸ் சான்சலர்ஸை வச்சு ஊட்டியில் கூட்டம் போட்டுட்ருக்கிறது முக்கியமாக இதை எதிர்த்து. அதை தவிர்த்து மத்திய அரசு மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்க வகையில் செய்துட்ருக்கிறாங்க. அந்தந்த மாநிலங்களுடைய மொத்த அதிகாரத்தையும் தான் கையில் தான் இருக்குன்ற ஒரு நினப்பில் அந்த மாநிலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சுயேட்சையாக செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துகிற இடத்துல தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பிஜேபியினுடைய இந்த ஆட்சி காலகட்டத்தில் அனைத்து பிஜேபி அல்லாத மாநிலங்களில் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுடைய அதிகாரத்தை பிடுங்கக்கூடிய இடங்களில் திட்டமிட்டு இந்த ஆளுநர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி மாநில உரிமைகளை மதிக்காத போக்குங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மாநிலத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு இருக்கார். இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாநில ஆளுநர் என்பவர் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தோடு இணைஞ்சி மாநில அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பது கூடாதுங்கக்கூடிய விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டை சுட்டி காட்டியிருக்கு. ஆகவே இங்கே மாநில கவர்னர் என்பவர் மாநில அரசாங்கத்துடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் சார்ந்த உரிமைகள். ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன நோக்கத்துக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை சட்டசபையில் நிறைவேற்றி அந்த சட்டங்களை கவர்னருக்கு அனுப்புகிற போது அவர் உடனடியாக அதில் கையெழுத்து போட்டு அதை அங்கீகரிக்கணும். அல்லது அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா அவர் திருத்தங்களை கோரணும். இல்லைன்னா அவர் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இந்த எந்த வேலைகளையுமே செய்யாமல் சட்டங்களை மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை எல்லாம் கிடப்பில் போட்டு ஒரு பெரிய அளவுக்கு இங்கே வஞ்சிக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறாரு. அதனால சஃபர் ஆகுறதுங்கிறது மக்கள் தான் சஃபர் ஆகிறாங்க. இப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நடத்துகிற அவையை கூட புறக்கணிச்சிட்டு போகிறாரு. இப்போ அப்படிலாம் புறக்கணிச்சா நம்ம பில் எப்படி பாஸ் ஆகும்? எல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டித்து ஒரு போராட்டமாக. 100 நாள் வேலை திட்டம் அவங்களோட டெய்லி வேஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நாளைக்கு சாப்பாடு. ஆனால் அதையும் நிறுத்தி வச்சா வேறு எங்கே போய் நிற்குவாங்க? ரயில்வே ஊழியர்களுக்கான டிக்கெட்ஸ் இதோட அதெல்லாம் இன்னும் கன்வீனியன்ட்டான எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே மக்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். நீங்கள் கல்விக்கான நிதியை கொடுக்கணும். அதே போல் மன்ரேகா ஸ்கீம்ஸ்க்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்கணும். மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை உடனடியாக எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அது மக்களையும் பாதிக்கிற அம்சம். நீங்கள் திமுக அரசாங்கத்தையோ கேரளாவில் பினராயி அரசாங்கத்தையோ பாதிக்கிறதா நினச்சி மக்களை நிர்பந்திக்கிறது எவ்வித விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கு.